அதாவது வந்து வழக்கமாக கொண்டிருந்தது 50களுக்கு முன்னாடி, 1950க்கு முன்னாடி. அப்படிப்பட்ட நேரங்களில் நொடித்தவர் என்று ஒருத்தர் வந்து விளிம்புகை செய்தால் பெட்டிஷன் போட்டாலே அவரோட போட்டோவோட போட்டு இவர் வந்து நீதிமன்றத்தில் தன்னுடைய நொடித்தவர் சட்டத்தின் மூலமாக இவர் வந்து மனு செய்திருக்கிறார் அப்படின்னு போட்டோவோட விளம்பரம் வரும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. எனவே நொடித்தவர் என்று விளம்பரம், நொடித்தவர் என்று நொடித்தவர் சட்டத்தின் மூலமாக செல்பவருக்கு இது அவமானங்கள் ஏற்படும், எப்படி இந்த மாதிரிலாம் உங்களை அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேருக்கு நான் வந்து இன்சால்வன்சி வாங்கி கொடுத்துருக்கேன். வாங்கி கொடுத்துட்டு அவங்க ரிலீவ் பண்ணி விட்டுருக்கேன். அவங்களாம் வந்து இன்னும் வேறொரு வேலைகளை பார்த்துக்கொண்டு அவர்கள் நிம்மதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கல தவிர, இன்சால்வன்சி என்பது கடைசி முயற்சி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன வழக்கறிஞர் இன்சால்வன்சி கொடுத்துட சொல்றாரு அப்படின்னு சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி வங்கிகளுக்கு பணம் கட்டாமல் ஏமாற்ற சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. இன்சால்வன்சி என்னவென்று என்னை கேட்டவர்களுக்கு நான் சொன்ன பதில் இதுதான். ஒரு கடைசி முயற்சி. என்னால் இதை வந்து செய்ய முடியாது, என்னால் பணத்தை நிச்சயமாக கட்ட முடியாது, உறுதியாக கட்ட முடியாது, என்னால் எந்த காலகட்டத்திலையும் இவ்வளவு ரூபாயை என்னால் திருப்பி செலுத்த முடியாது, வேறு வழியே இல்லை என்ற பட்சத்தில் தான் இந்த மஞ்ச நோட்டீஸ் என்று சொல்லக்கூடிய இன்சால்வன்சியை, இந்த சட்டத்தை பயன்படுத்தி இதன் மூலம் நிவாரணம் பெற முடியும். ஒன்ஸ் இன்சால்வன்சி கொடுத்துட்டா பணம் கேட்கறதுனா ரைட் ராயெல்லாம் எதுவுமே இல்லை. இன்சால்வன்சி கொடுத்தவன்கிட்ட வந்து அரசு பாதுகாப்பும் வழங்குது. ஏனென்றால் பணம் கொடுத்தவர்கள் சில பேர் கடத்தல் செய்யலாம், இல்லை மிரட்டல் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பும் வழங்குகிறது. எனவே இன்சால்வன்சி ஆக்ட் பிரகாரம் ஒருவர் நொடித்தவர் என்று நீதிமன்றம் விளிம்பிகை செய்துவிட்டால் அவர் பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குற்றவியல் வழக்குகளை அவர் மீது தொடுக்கக்கூடாது என்று எந்த சட்டமும் சொல்லவில்லை. அவர் மீது வந்து குற்றவியல் வழக்கு, அதாவது வேற ஏதாவது வழக்கு, இப்போ இன்சால்வன்சி கொடுத்துட்டீங்க பண ரீதியா, மற்ற குற்றம் செஞ்சுட்டு இவர் வந்து இன்சால்வன்சி கொடுத்துட்டாரு அதனால அது செல்லாதுன்னு சொல்ல முடியாது. மற்ற குற்றங்களுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதுல தப்பு செஞ்சாருன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் அடிச்சுட்டாரா, ஒருத்தர் கத்தியால குத்திட்டாருன்னா கண்டிப்பா அதுக்கு ஆக்ஷன் எடுக்க தான் செய்வாங்க. அதுக்கு இன்சால்வன்சி காப்பாத்தாது. நிறைய பேர் ஒருத்தர் அந்த கேள்வி என்ன கேட்டார், சார் நான் இன்சால்வன்சி கொடுக்க போறேன், ஒருத்தர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டா எனக்கு ஏதாவது வந்து இது கிடைக்கும்